addition and subtraction of decimal numbers. So இந்த decimal numbers ஓட addition and subtraction வந்து perform பண்றதுக்கு so first step நீங்க பாத்தீங்கன்னா அதோட placesலாம் வந்துட்டு ப்ராப்பரா அலைன் பண்ணணும். ஸோ வேர்ட்டிக்கலாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ வேர்ட்டிக்கல் அப்படின்னும் போது ஒன் அண்டர் தி அதர் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதோட பிளேசஸ்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஹோல் நம்பர் இப்போ 29 அப்படின்னும் போது இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், தென் ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s இந்த பிளேஸ் வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ டெசிமல் பாயிண்ட் வச்சு நம்பர்ஸ் கொடுக்கும்போது இது வந்து 10th பிளேஸ், இது வந்து 100th பிளேஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலாக டெசிமல் நம்பர்ஸ் கொடுக்கும்போது யூனிட்ஸ் டிஜிட் எதுன்னு தெரியணும். அதே மாதிரி டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க பிளேசஸ் லைக் 10th பிளேஸ், 100th பிளேஸ், தென் 1000th பிளேஸ், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் டெசிமல் நம்பர்ஸ் அடிஷனுக்கு நீங்கள் ப்ராப்பராக வேர்ட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணணும். ஒன் அண்டர் தி அதர் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் கொடுக்கும்போது ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு நான் டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ நம்பர்ஸை எப்படி வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இது டெசிமல் பாயிண்ட், இது வந்து டு த ரைட், இது வந்து டு த லெஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு டு த ரைட் எப்படி ஃபில் பண்ணணும்னா இந்த பிளேஸ் இருக்குது பாருங்கள், இதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். அடுத்த டிஜிட்டை நெக்ஸ்ட்டு இப்படி ஃபில் பண்ணணும். அதே மாதிரி டு த லெஃப்ட் ஃபில் பண்ணும்போது ஸோ இந்த பிளேஸை வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பிளேஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஒன்னு போட்டிருக்க பிளேஸ் பாருங்கள், டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட், இந்த பிளேஸ் வந்து யூனிட்ஸ் பிளேஸ், அடுத்து வந்து டென்ஸ் பிளேஸ், இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இருக்கணும். ஸோ டு த ரைட் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து 10th பொசிஷனை ஃபில் பண்ணணும், அடுத்து 100th பொசிஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் எடுத்துனே மாற்றி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெசிமல் பாயிண்டில் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அடிஷன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸில் 3 மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் 0.7 + 0.8. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 0.7 இருக்குது. ஸோ 0.7 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள், ஒன் அண்டர் த அதர் தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ வேர்ட்டிக்கலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இருக்க நம்பர் என்னது 0.8. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன டிஜிட் இருக்குது, 8 இருக்குது. ஸோ டு த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ எப்பயும் போல் நீங்கள் நார்மல் அடிஷன் தான் பண்ண போகிறீங்க. ஸோ 7 + 8, 7 + 8 பார்த்தீங்கன்னா 15. ஸோ இதில் வந்து 5 வந்து இங்கே பிளேஸ் பண்ணுவீங்க, இங்கே நேராக டெசிமல் பாயிண்ட் வச்சுடுறீங்க. இந்த ஒன்ஸ் பிளேஸ் எங்கே கேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேரி ஆகும். ஸோ 1 + 0 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 1.5. ஸோ செகண்ட் மாடல் கொஸ்டின் நீங்கள் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்க நம்பர் வந்து 20. ஸோ 20ன்றது ஒரு ஹோல் நம்பர் ப்ளஸ் 32.4. ஸோ இது வந்து ஒரு டெசிமல் நம்பர் ப்ளஸ் 0.05, இது வந்து ஒரு டெசிமல் நம்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர் இருக்குது, அதே மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரூல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு நம்பர் 2 இருக்குது, அதுக்கு வந்து இன்னொரு நம்பர் நான் போடுறேன். இப்போ 5 இருக்குது. இப்போ இதுக்கு 0 நான் ஆட் பண்ணினா இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2 இருக்குது, நான் இப்போ இந்த 2 கூட ஒரு 0 ஆட் பண்ணும்போது இது 2, இது 20, இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 0லாம் நீங்கள் ஆட் பண்ண முடியாது. திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் ஹோல் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 1.5, இது வந்து 29.89. ஸோ இதை ஆடோ சப்ட்ராக்டோ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் பாருங்கள், இது வந்து ஒரு டெசிமல் நம்பர். ஸோ இந்த டெசிமல் நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டு த ரைட், ஸோ இது லாஸ்ட் டிஜிட். இப்போ 1.5 இதான் வந்து லாஸ்ட் டிஜிட். இதுக்கப்புறம் நீங்கள் 0 ஆட் பண்ணலாம். திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் டெசிமல் நம்பர். ஸோ இதான் வந்து ரூல். இப்போ நீங்கள் இதுக்கு 0 லாஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஸோ the value of decimal number is not changed if zeros are added at the right end. Right endல நீங்க zeros இப்படி increase பண்ணிட்டு போனீங்கன்னா இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. So this is in case of decimal numbers. So இதே மாதிரி நீங்க வந்து whole numberக்கு அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ இது பாருங்கள், இந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோன்னு. ஃபர்ஸ்ட் 20ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர்னு பார்த்தோம். ஸோ 20 போட்டுரும். ஸோ இது வந்து உங்களோட ஒன்ஸ் பிளேஸ் ஆர் யூனிட்ஸ் டிஜிட். இது வந்து அடுத்து இருக்கிறது வந்து டென்ஸ் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 32.4. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 32ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெக்ரல் பார்ட். இது ஒன்ஸ் பிளேஸ், இது வந்து டென்ஸ் பிளேஸ். எல்லாருக்குமே தெரியும் இது ஒன்ஸ் பிளேஸ், இது வந்து டென்ஸ் பிளேஸ்.
ஸோ இந்த 2 நான் இங்கே ஃபில் பண்ணிடுறேன். நான் பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். டெசிமல் பாயிண்ட்டுக்கு டு த லெஃப்ட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 1's place, அடுத்து 10's place அப்படி தான் ஃபில் பண்ணணும். 10's place பார்த்தீங்கன்னா 32 எழுதிட்டீங்க. இந்த பாயிண்ட்டு இங்கே வைக்கிறீங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டிஜிட் இப்படி 1 by 1 அரேஞ்ச் பண்ணும். ஸோ 0.4 வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 0.05. இதுக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் எந்த டிஜிட்ஸுமே இல்லை, டு த ரைட் தான் வந்து 2 places இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 0 ஃபில் பண்ணுறேன், அடுத்து வந்து 5 ஃபில் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. 5 தூக்கி போட்டு மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணும், அதுக்கு அடுத்து இதை ஃபில் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் 1's place ஃபில் பண்ணுங்கள், 10's place ஃபில் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 1 under the other தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட் அரேஞ்ச் பண்ணோம், இதை வந்து தேர்ட் அரேஞ்ச் பண்ணோம். கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. 1 under the other வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து டிஜிட்ஸ் கிடையாது, இங்கே டிஜிட்ஸ் கிடையாது, இங்கே டிஜிட்ஸ் கிடையாது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 0 ஆட் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. பிகாஸ் நமக்கு பாயிண்ட் அடுத்து 0.5 2 டிஜிட் இருக்குது, அதனால தான் வந்து இங்கே 2 0 ஆட் பண்ணிக்கும். இந்த பிளேஸில் கூட வேல்யூஸ் இல்லைன்னா நீங்கள் 0 ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிளேசஸ்லேயும் வேல்யூ இல்லை. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் 0 இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் 0 0 ஆட் பண்ணுறனால இதோட வேல்யூஸ்லாம் வந்து ஒரிஜினல் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ 0 + 0 + 5 5. நெக்ஸ்ட் பிளேஸ் பாருங்கள், இங்கே 4 கரெக்டாக பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 + 3 is 5. இதோட ஆன்சர் 52.45. இதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து நீங்கள் வந்து 20 வந்து இங்கே தூக்கி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 20 தூக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் ஃபுல்லாக தப்பாயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1's place 10s 100s 1000s. இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட், டெசிமல் பாயிண்ட் டு த ரைட் வரும்போது 10th place 100th place இந்த மாதிரி தான் எழுதணும் நீங்கள். ஸோ லாஸ்ட் மாடல் 15.1 315.23 53.036. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிடலாம். ஸோ 15.1 எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர நம்பர்ஸ்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் இங்கே கரெக்டாக டெசிமல் பாயிண்ட் வைக்கிறேன். டெசிமல் பாயிண்ட் டு த ரைட் வந்து ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து 2 எழுதணும், அடுத்து வந்து 3 எழுதணும். ஸோ டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் எழுதும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து என்ன இருக்குது 5 இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 1 இருக்குது, அதுக்கு அடுத்து 3 இருக்குது. ஸோ மாற்றி எழுதிடக்கூடாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 53.036. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் டெசிமல் பாயிண்ட் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு டிஜிட் டு த ரைட் என்ன இருக்குது 0 இருக்குது, அடுத்து 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 6 இருக்குது. நெக்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் ஃபில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ் 1's place தான் ஃபில் பண்ணணும். ஸோ 3, அதுக்கடுத்து என்ன இருக்குது 5. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் ப்ராப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ தட் உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து பிளாங்காக இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து 0 வந்து நான் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ 0 ஃபில் பண்ணு எப்பயும் போல் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் நேரம் இங்கே நான் பாயிண்ட் வச்சுடுறேன். ஸோ இங்கே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6 3 + 3 என்னது 6 2 + 1 என்னது 3 பாயிண்ட், தென் 5 + 5 10 10 + 3 13. ஸோ 3 1 வந்து இங்கே கேரி ஆகும். தென் இதை ஆட் பண்ணிங்கன்னா 5 6 7 8. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த பர்சனோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 383.366. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈச் டிஜிட்டையும் 1 by 1 தான் நீங்கள் ரீட் பண்ணணும். 366 சொல்லக்கூடாது, 0.366. ஸோ இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷனுக்கும் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டா எப்பயும் போல தான் நீங்கள் சப்ட்ராக்ஷனும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.